இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 8, 2024, 8/12/2024, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சதயம் நட்சத்திரம் மாலை 4 மணி 4 நிமிடம் வரை, அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி காலை 9 மணி 46 நிமிடம் வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பானு சப்தமி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் ராகு மற்றும் குருவின் நட்சத்திர சாரத்தில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாரு சந்திரன். அதனால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக அலுவலக ரீதியாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் கொடுக்குறீங்க, யாருக்காவது பேச்சை தொழிலாக கொண்டு செயல்பட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான எதிரிகள் உங்களுக்கு சில இடத்துல விட்டு கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுடைய திருமணத்தை பற்றின பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி வீட்டில் எடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. வீண் பேச்சுக்கள் அல்லது உங்களுடைய தவறான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா மனசு சஞ்சலப்படுற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லுவீங்க. நீங்களும் சஞ்சலப்பட்டு அடுத்தவனையும் சஞ்சலப்படுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகள் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்கலாம். எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்று உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் திடீர் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு புதிய முடிவு எடுத்து அதை செயல்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக வீண் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அலுவலக ரீதியாக பாதிப்பு இல்லைங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் யார் கூட பேசினாலும் உங்களுடைய அறிவுத்திறமையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு மன போராட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் எமோஷனல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்துடன் பேசுவது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரம், விரையாதிபதி வக்ரம்னு ஏகப்பட்ட வக்கர கிரகங்கள், கிட்டத்தட்ட 3 வக்கர கிரகங்கள் இருக்குது உங்கள் ராசிக்கு சம்மந்தப்பட்டு. உங்கள் ராசியிலே குரு வக்கரமாக இருக்கார். சப்தமஸ்தானத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுவீங்க. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். உறவுகளுக்குள் பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளால் மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட உங்களுடைய அறிவுத்திறமையை காட்டுவதன் மூலமாக அவர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலைன்னா அவங்க அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் சில முரண்பாடான பேச்சுக்கள், கருத்துக்கள் வெளிப்படும் சூழ்நிலை இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரே, அதனால் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம்
நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு சிக்கல் இருக்குது. தைரியத்தில் ஓவராக பேசணும்னு நினச்சிக்கிட்டு பிடிவாதத்தோடு பேசி வம்புக்கு அடுத்தவங்களை இழுக்கிறதுனால தான் பிரச்சனை ஜாஸ்தியாகுது. உடன் பணியாற்றுபவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். அதே சமயம் நீங்கள் வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுல சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கோ அல்லது வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை. அதனால உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும், வார்த்தை குழப்பம் இருக்கும். வார்த்தைக்கு முன்னுக்கு பின் வருணா பேசுவீங்க, முன்கோபத்தோட பேசுவீங்க. தவறான வார்த்தைகளை பேசுறதுனால உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வார்த்தை தான் காரணம். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு கிருஷ்ணர் செஞ்ச மாதிரி சிரிச்சிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. முன்கோபப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு பலம் ஜாஸ்தியாகுது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இது உங்களுக்கும் உங்கள் பெரிய மூத்த அண்ணனுக்கும் சண்டை நடக்கலாம். உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்படலாம். சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் முரண்பாடான பேச்சுக்களை பேசினாலும் அதுலேயும் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு தேவையற்ற எதிரிகளை உருவாக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 4 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு மேலே வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4 மணிக்கு மேலே வார்த்தை விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் வார்த்தையை கொடுத்து வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வார்த்தையை கொடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் இன்று வாக்குவாதம். இனி வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட மாட்டுவாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஜாலியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சில விஷயங்களை பண்ணுவீங்க, பேசுவீங்க. அவங்க உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி ஆகும். இதே வாழ்க்கை துணை விஷயத்திலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் அதீத ஆசைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உங்களை நிர்பந்திப்பாங்க. அதனால் உங்களுக்கு பணவிரயம் ஏற்படும். கடக ராசி ராசிநாதன் 8ஆம் இடத்துல சனியோடு அஷ்டமாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய கலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டி உங்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடிய சர்வெண்ட் மெய்டு, உங்கள் வீட்டில் பூச்சி வேலை பண்ணுறவங்க, ஏதாவது வீடு கட்டுறீங்க, இந்த மாதிரி எந்த வேலை பண்ணாலும் சரி உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்கக்கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் காட்டு கத்தல் கத்தி உங்களுக்கு அவர்களால் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியில் அவங்க ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் தான் சண்டை போட்டு கோவப்பட்டு மனசை தேவையில்லாமல் வருத்தப்படுத்திக்கிட்டு உடம்பையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கி நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும் நல்லது. இன்றைக்கி பேசினாலே உங்களுக்கு பிரச்சனை தான். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் வியாபாரிகள் தைரியமாக ரிஸ்க் எடுப்பாங்க. இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால உங்களுக்கு சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படும். ஆனால் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் முட்டல் மோதல் போக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 7ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கிறது. இது யோகத்தை ஏற்படுத்தும். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது உங்கள் குடும்பத்தில் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் திடீர்னு சண்டை போட்டாலும் அது பார்க்குறவங்களுக்கு அசிங்கமாக தெரியும். அதனால் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்குன்னே சில பேர் தயாராக இருக்காங்க. எதிரிகளே உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இது உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடலில் அசதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உடம்பில். அதனால் கொஞ்சம் உடம்பு அசதி ஏற்படுறதுனால செய்யக்கூடிய வேலைகளில் தாமதம் ஏற்படும். இதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இல்லாட்டி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசி இன்று உங்களுக்கு
அனாவசியமான அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள், உங்கள் குடும்ப எதிரிகளால் இந்த அபவாத பெயர் ஏற்படும். ஆனால் அதை உதாசீனப்படுத்திட்டு நீங்கள் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்கக்கூடாது, மன வருத்தப்படக்கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அனாவசியமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் கூட இருக்கிறவங்க விஷயத்திலோ அல்லது உங்கள் நெய்பர்ஸ் விஷயத்திலோ ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக சொல்லி உங்கள் பேரில் குற்றம் சுமத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை கண்டும் காணாமல் இருப்பது நலம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் இதுதான், அடுத்தவங்க யாரோ சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புவீங்க. இதில் 10வதுக்கு வீட்டில் இருக்க வாழ்க்கை துணை கூட மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்று அந்த தண்டனையிலிருந்து விலக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆதாயம் அதிகரிக்கும். உங்கள் பேரில் ஏதாவது லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுன்னா அந்த ஆக்டிவிட்டீஸை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுனால அது ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வரப்போகிறது. உங்கள் அம்மா வழி செய்தி, உங்கள் அம்மா வழி உறவுகள்கிட்டேருந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். அதற்குண்டான வழக்குகள்லையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு அனாவசிய அலைச்சல் அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பிடிவாத குணம்தான். பிடிவாத குணத்தை விடுத்து செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 7ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில், குரு பார்வையில் உங்கள் ராசி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை மிகவும் அவசியமான ஒன்று. தந்தை வழியிலும் இன்று உங்களுக்கு குதர்க்க பேச்சுக்கள் பேசுவதன் மூலமாக வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். லீகல் ப்ரொசீடிங்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடன் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், விரயங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நிரந்தரமாக போகாது, இப்போதைக்கு குறையிறது. ஆனாலுமே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான கடனில் ஒரு பகுதி அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது நன்மையை ஏற்படுத்தும். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இந்த 5ஆம் வீட்டிலிருந்து சனி பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளும் ஓரளவுக்கு சுமூகமாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஏதாவது உதவின்னு கேட்டால் அவங்க இன்றைக்கி வந்து நிற்பாங்க. அதனால் தைரியமாக பேசலாம். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரை அலைச்சல் மட்டும் இருந்தது. இப்போ அலைச்சலோட வருமானம் ஏற்படுறதுனால ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமானத்தில் உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்துவதன் மூலமாக, வார்த்தை விரயங்களை குறைவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பட் பதட்டம் சூழுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தோடு கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி
பதட்டத்தை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அந்த பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை. ஆனால் உங்கள் உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஏதாவது நர்வஸ் பிரேக் டவுன், நர்வஸ் வீக்னஸ் இருந்ததுன்னா அது சம்பந்தமான மருத்துவ தேவைகள் உடனடி தேவையாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்களின் உண்மையான சொல்லாடல்கள் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யார் சொன்னாலும் அப்படியே நம்புறதை தவிர்க்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்த எதிரித்தன்மை விலகிறதுனால ஓரளவுக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவதன் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணினீங்கன்னா இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். பொதுவாக வக்கரகதியில் இருந்தாலும் கெடுதல், நீச்சத்தில் இருந்தாலும் கெடுதல். அதனால் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கும். இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது வீட்டில், இப்போ உங்களை மரியாதையாக நடத்துவாங்க. உங்களுக்கு அன்பு பாராட்டுவார்கள். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு மன ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் இன்டர்வியூ வரல, கால் லெட்டர் வரல அப்படின்றதிங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட அவங்கள தொடர்பு கொண்டு பேசுகிறதோ இல்லை நேரில் போய் பார்க்குறதோ அந்த மாதிரி முயற்சி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கும் உங்களுக்கு உண்டான பதவியை பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. குதர்க்க எண்ணம், பிடிவாத குணம் இதெல்லாம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாட்களாக வருமானமின்றி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கும். கடன் அடைப்பீங்க. புதுசாக கடன் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு உண்டான முயற்சிகளும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதாவது வியாபாரத்துக்கு பண தேவை இருக்குது, அந்த வியாபாரத்துக்காக தான் கடன் வாங்குவீங்களே தவிர அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. நீண்ட நாளைக்கு பிறகு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அதுவும் குறிப்பாக இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகள் கூட அடங்கி இருப்பார்கள். நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் சில மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி சந்தோஷத்தை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பூர்வீக சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சொத்து உங்களது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகளில் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி அலுவல் ரீதியான எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு, இந்த பாட்டு பாடுறவங்க, கச்சேரி பண்ணுறவங்க, இனிமையாக பேசக்கூடிய நபர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய பண வரவு ஏற்படுகின்ற, வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அமைகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு இன்றைக்கி செலவு இருக்குது. அதே சமயம் தந்தை வகையிலும் உங்களுக்கு இன்றைக்கி மன பாரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது.
அதாவது தந்தை செய்யக்கூடிய சிறு தவறுகள் உங்களுக்கு ஒரு விதமான சிரிப்பை வரவழைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவருடன் ரொம்ப வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டீங்க. பட் இருந்தாலும் மனசில் ஒரு விதமான ஒரு ஓரத்தில் அவர் பேரில் ஒரு கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி, குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் ஒன்று சொல்ல, உங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தர் சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல, உங்கள் மனைவி ஒன்று சொல்ல, இது இந்த மாதிரி வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும், வார்த்தை போர்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதனால் உங்களுக்கு என்ன ஒரு நல்லதுன்னா, உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை வருது. பிடிவாத குணத்துடன் செயல்படுகின்ற குழந்தைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இதில் குறிப்பிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது, 5ஆம் வீட்டதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய மாற்றங்கள் வீட்டில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இத்தனை நாளாக உங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடு இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் இறங்கி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் பதவி உயர்வு கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியில் சொல்லாதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் முன்கோபம் அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க, அதனால் எதிரிகள்கிட்ட ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் என்னதான் சண்டை போட்டாலும் கடைசியில் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, மனசில் இருக்கிற கோபத்தையோ எரிச்சலையோ வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய தெளிவான சிந்தனை உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு பயன்படுறதாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கோவப்படுறது, அனாவசியமாக உணர்ச்சி வசப்படுறதுலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடன் கொடுத்தவர்கள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிரிகள், இவங்ககிட்ட எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முகம் கொடுத்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கீங்க. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சு தான் நீங்கள் செயல்படணுமே தவிர வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய ஆட்டிடியூடையை குறைச்சிக்கிறதுக்கோ உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்கோ நீங்களே காரணமாகி விடாதீர்கள். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும் ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி நாம் சாதுரியமாக ஹேண்டில் பண்ணுங்கிற முன் யோசனையை செயல்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் இருக்காது. அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் அது பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதன் மூலமாக, அதாவது இருக்கிற பிரச்சனையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுதான். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு தெளிவான முடிவாக இருக்கும். பண விவகாரம், உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகள், எதிரிகளுடைய இப்போ சமயம் பார்த்து அவங்கள காலை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சமயோசிதமாக செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்னால் மறைமுக எதிரிகளால் சங்கடத்தை சந்திக்கும், துன்பப்படும் சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுவும் மத்தியானம் 4 மணிக்கு மேலே ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத ஒரு தெளிவையும் தைரியத்தையும் ஏற்படுத்தும். இந்த தைரியமான முடிவு எடுக்கிறது நல்லது தான். ஆனால் தைரியத்தை குருட்டு தைரியமாக பண்ணினீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு சில முட்டுக்கட்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை மன விரயம் அல்லது நேர விரயம், தூக்க விரயம் ஏற்படும்.
தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை வருதுங்க. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கார் 9ஆம் இடத்துல. அதனால் தந்தை வழியிலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள், உங்களுக்கும் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிரச்சனையும் எதிர்பாலினத்தவர்கள் தான், ஆதாயமும் எதிர்பாலினத்தவர்கள் தான். சகோதர சகோதரிகளின் உறவை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வருமானத்தை மீறின செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், குறிப்பாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஆசைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் அல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். கடன் பிரச்சனைகளும் ஜாஸ்தியாகுது. ஒன்றா உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு அல்லது உங்களுடைய வியாபாரத்தின் தேவைக்காக நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. கடனை வாங்கினீங்கன்னா வட்டி தான் செலவாகுதே தவிர உங்களுக்கு லாபம் இல்லை. அதனால் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது உங்கள் மனைவி, குழந்தைகள், உடன்பிறப்புகள், பெற்ற தாய் தந்தையர், இவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு லாபம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துறது. அது எந்த விஷயம்னு உங்களுக்கும் தெரியாது, யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல தெரியாது. வயிறு சம்பந்தமாகவும் இருக்கலாம், நெஞ்சு சம்பந்தமாக, உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வியாபாரம், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய, அதுவும் நீங்கள் படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, இல்லை ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிங்கன்னா இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. வார்த்தை விரயங்கள் அல்லது தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.